ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம பிரதோஷம் அன்று நந்திக்கு இதை வைத்து வேண்டினால் கேட்டதை உடனே தருவார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு பிரதோஷத்திற்குமே நம்ம சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ காலத்தில் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளை பெற்று வருவது வழக்கம். அந்த வகையில் இந்த பிரதோஷத்தன்று ஒரு முக்கியமான தகவலை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பிரதோஷம் அப்படின்றது சிவனுக்கு மட்டும் கிடையாது, நந்தி பகவானுக்கும் உரிய ஒரு தினம். அன்றைய தினம் நீங்கள் சிவனை மட்டுமல்ல, நந்தி பகவானையும் வழிபட்டு உங்கள் வேண்டுதல்களை நீங்கள் சொன்னீங்க, உங்கள் கோரிக்கையை நீங்கள் சொன்னீங்கன்னா நந்தி பகவான் உடனடியாக அதை சிவபெருமான்கிட்ட சொல்லி நிறைவேற்றி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு எளிய விஷயத்தை தான் நீங்கள் பிரதோஷத்தன்று செய்ய வேண்டும். இந்த ஒரு பொருளை மட்டும் வச்சு நந்தி பகவானை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேட்டது உடனே கிடைக்கும். ஏன்னா இது நந்தி பகவானே சிவபெருமானிடம் பெற்ற ஒரு வரமாகும். யாரெல்லாம் இந்த மாதிரி பிரதோஷத்தன்று என்னை வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு நான் உடனே அவங்க கேட்குற வரத்தை நான் தரணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானிடமே அந்த வரத்தை பெற்றிருக்கின்றார். அது என்ன, எப்படி நந்தியை வழிபடணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூன் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷ தினமாக வருகின்றது. அன்றைய தினம் நீங்கள் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று இந்த அற்புதமான ஒரு எளிய விஷயத்தை நந்தி முன்பு செய்தாலே போதும். நிச்சயமாக நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ அதை நந்தி பகவான் உடனடியாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். சிவன் கோவிலில் எல்லாரும் நந்தி காதில் அவங்க ஆசை விருப்பத்தை சொல்லுவாங்க. அதை உடனடியாக அவர் சிவபெருமானின் பார்வைக்கு எடுத்து சென்று நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்றது தான் ஐதீகம். அதனால தான் எல்லாரும் நந்தி பகவானிடம் தனது விருப்பத்தை சொல்கிறது. ஒரு விஷயத்தை, ஒரு ஆசையை நம்ம சிவபெருமானிடம் கேட்பதை காட்டிலும் நந்தி பகவானிடம் அதை சொன்னோம் அப்படின்னா அந்த பார்வை, சிவனின் பார்வைக்கு நந்தி பகவான் அதை எடுத்து சென்று உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்றது தான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். அதனால தான் நந்திக்கு அந்த முக்கியத்துவமான அந்த விஷயத்தை நம்ம செய்கின்றோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பிரதோஷத்தன்று நீங்கள் விரதமாக இருந்து கொள்ளுங்கள். பால் பழம் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு வேளை உணவு எடுத்துக்கொண்டாலும் சரி, முழு வேளையும் நீங்கள் விரதமாக இருந்து மாலை அந்த பிரதோஷ நேரத்தில் வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, இந்த ஒரு விஷயம் சிவன் கோவிலில் போய் தான் நம்ம செய்யணும். சிவனுக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் பார்த்துட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அங்கே உங்களுக்கு பூ கொடுப்பாங்க பிரசாதமாக. அப்படி கொடுக்காட்டாலும் லேட்டாக கொடுப்பாங்க. நின்று அந்த பூவை வாங்கிக்கிறங்க. வாங்கி அதை என்ன செய்கிறீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்காக எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அந்த கொஞ்சம் இருக்கிறத அப்படியே கொண்டு நந்தி பகவான் மீது வைத்து நந்தியை தொட வேண்டாம். நந்தி பகவான் மேலே அந்த பூவை வச்சுட்டு உங்கள் விருப்பத்தை நந்திக்கிட்ட சொல்லுங்க. அமைதியாக கண்களை மூடி நந்தியை தரிசனம் செஞ்சுட்டு, இந்த மாதிரி நந்தி பகவானே எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு பிள்ளைக்கு திருமணம் நடக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும், வேறு என்ன உங்களுக்கு வேண்டுமோ அதை நந்தி பகவானிடம் நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்யுங்க. நிச்சயமாக சிவபெருமானிடம் சொல்லி அந்த ஆசையை உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பார். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி நந்தி பகவான் ஒரு வரத்தை சிவபெருமானிடம் பெற்றிருக்கின்றார். அது என்ன வரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஒருவர் சிவனுக்கு வைத்த அந்த பூஜித்த மலர்களை அப்படியே எடுத்து நந்தி பகவானுக்கு வைத்து வழிபடுகின்றார்களோ, என் மீது உங்களுக்கு வைத்த மலரை என் மீது வைத்து யார் வழிபடுறாங்களோ அவங்க கேட்டதை நான் உடனடியாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு வரத்தை எனக்கு தாருங்கள், அந்த பாக்கியத்தை எனக்கு தாருங்கள்னு நந்தி பகவான் சிவனிடம் வேண்டியிருக்கின்றார். சிவனும் அந்த வரத்தை நந்திக்கு கொடுத்திருக்கின்றார். அதனால் இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த சிவனுக்கு வைத்து வழிபட்ட அர்ச்சனை செய்த மலர்களை எடுத்துட்டு நந்தி பகவானுக்கு வைத்து உங்கள் ஆசையை கேளுங்கள். நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் உடனடியாக. ஏன்னா நந்தி பகவானுக்கு சிவபெருமான் மீது அளவற்ற பக்தி பாசம் இருக்கின்றது. அதனால் அந்த சிவன் மீது வைத்த மலரை வைத்து நம்ம நந்தியை வழிபடும் பொழுது அந்த ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் என்ன கேட்டாலும் அதை விரைவில் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் நந்தி பகவான். இது ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரம். கண்டிப்பாக இந்த பிரதோஷத்திற்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிரதோஷத்திற்கு செய்தால்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எப்பொழுதெல்லாம் நீங்கள் சிவன் கோவிலுக்கு போகிறீங்களோ அந்த பிரசாதமாக சிவனுக்கு பூஜித்த மலர் கிடைக்கின்றதோ அந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் மலரை எடுத்து நந்தி பகவானுக்கு வைத்து வழிபட்டு நீங்கள் அந்த கோரிக்கையை சொல்லுங்கள். நந்தி பகவானிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். சிவபெருமானுக்கு வைத்த மலரை உனக்கு வைத்திருக்கின்றேன், கண்டிப்பாக எனது ஆசையை சிவபெருமானிடம் சொல்லி நிறைவேற்றி தாருங்கள்னு வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நந்தி பகவான் அந்த ஆசையை விருப்பத்தை
விருப்பத்தை உடனடியாக நிறைவேற்றுவார். இது ஒரு அற்புதமான, எளிமையான, சக்தி வாய்ந்த வழிபாடு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையிலயும் நீங்க கேட்ட வரங்களை எல்லாம் நந்தி பகவான் நிறைவேற்றி கொடுப்பார். ஓம் நமக் சிவாய. இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.